என்னென்னு சொன்ன ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வைத்தியசாலை சாவச்சேரி வைத்தியசாலை சம்பந்தமான ஊழல்கள், அதை விட வைத்தியசாலைகள் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்களில் நடக்கிற ஊழல்கள் சம்பந்தமாக வைத்தியராக இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்ததை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்கள், அவர் சொல்ற விஷயங்கள் நிறைய ஆதாரம் இல்லாம சொல்றார். எந்த ஊழலையும் நிரூபிக்கல. அப்படி ஹாஸ்பிட்டல்களில் ஒன்றும் இல்லை. லண்டன்ல இருந்து ஒரு தொப்பி போட்ட ஒருத்தர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய நெருங்கின நண்பன், அவர் ஃபேமிலியா போய் அவரோட லஞ்ச் அருந்தக்கூடிய அளவுக்கு நெருங்கிய நண்பன் ஒருத்தர், அவர் கூட சொல்லியிருப்பார், சத்தியமூர்த்தி எப்படி உயிரை காப்பாற்றினவர் தெரியுமா, அது இதெல்லாம் கணக்க கதைச்சு அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்கள்லையும் ஊழல் ஒன்று நடக்கலை என்ற ஒரு கருத்தொண்டை தெரிவிச்சிருப்பார். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ 2-3 நாட்களாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்தியசாலைகள், அதாவது முக்கியமாக ப்ரைவேட் வைத்தியசாலை, நொதர்ன் ஹாஸ்பிட்டல், மதர் கேர், அடுத்தது வீனஸ், அடுத்தது இன்னொன்று இப்போ நான் ஒரு அது சம்மந்தமான ஒரு வீடியோவை யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பொருட்களை பயன்படுத்தும் அல்லது கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமாக கட்டணம் வசூலிக்கின்ற தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ ஆய்வகங்கள் தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபை விசேட கவனம் செலுத்தியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட இடங்களிலும் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வகையில் வடக்கில் யாழ்ப்பாணத்திலே பல வைத்தியசாலைகள் இந்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் நடவடிக்கைக்குள்ளே சிக்கியிருந்தன. யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற தமிழர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை பெற்ற அல்லது தமிழர்கள் மத்தியில் பெரும் ஈர்ப்பை பெற்ற ஒரு வைத்தியசாலை தான் நோர்தர்ன் வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலைக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 3 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அந்த வைத்தியசாலைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சோதனை ஜூலை மாதம் 29ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அங்கே காலாவதியான கண் அறுவை சிகிச்சை மருந்துகள், காலாவதியான ஈத திரவம், ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் காலாவதியான அறுவை சிகிச்சை உபகரணங்கள் கண்டறியப்பட்டன. தொடர்ச்சியாக அந்த வைத்தியசாலைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த 3 குற்றச்சாட்டுகளையும் அந்த வைத்தியசாலை நிர்வாகம் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையிலே 3 லட்சம் ரூபாய் அந்த வைத்தியசாலைக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகின்ற மற்றொரு வைத்தியசாலை யாழ் மதர் கேர் ஹாஸ்பிட்டல். இந்த வைத்தியசாலைக்கும் 1 லட்சம் ரூபாய். இப்ப இதை சொல்றவர் வெளிநாட்டுல இருந்து சொல்லல, இது ஒரு பொய்யான தகவலா இருந்தா இத்தனைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். நான் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நொதர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு 3 லட்சம் ரூபா அபராதம்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்க 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா எடுக்க 3 லட்சம் ரூபா ஃபைன் அடிக்கிறதுன்றது இது ஒரு வெறும் நாடகம் தான். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, இது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நுகர்வோர் திணைக்களத்தால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் வேண்ட குற்றங்களை ஏற்றுக்கொண்டிருக்கணும். இதுதான் இப்போ எங்களுக்கு தேவை. இது இந்த ஃபைன் அடிக்கிறது, தூக்கி உள்ள போட்டு வெளியே வர்றதெல்லாம் இந்த என்பிபி அரசாங்கத்தின் வெறும் ராமா, மாகாண சபைக்கான ஒரு ராமா தான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் இதில் இந்த வீடியோ கதைக்க வர்றதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், இந்த மதர் கேர் எஃப்னாக் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலே இருக்கிறது மற்ற இதெல்லாம் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு வைத்தியர் கொண்டு இங்கே நடத்தல, எல்லாம் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்லையும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்கள்லையும் இங்கே வேலை செய்கிற ஆட்கள் அங்கே ஓட்டி வேலையை போட்டு வேறு ப்ரைவேட் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்களில் வேலை செய்து வெளிநாட்டில் இருக்கிற கொஞ்சம் பேரை காசுகளை சேர்த்து அப்படி சேர்த்து பெரிய முதலீடுகளை போட்டு ஹாஸ்பிட்டலை கட்டி அங்கே இருக்கிற பெரிய பெரிய வைத்திய மாஃபியாக்கள்லாம் இதுகளை செய்யணும். யோசிச்சு பாருங்க, நொதர்ன் ஹாஸ்பிட்டலில் பழுதடைந்த கண் சத்திர சிகிச்சை மருந்துகள், பழுதடைஞ்ச அந்த திரவங்கள், இப்படியான விஷயங்களை எல்லாம் வச்சிருந்ததுன்ற சொன்ன குற்றச்சாட்டில் 3 லட்சம் ரூபா ஃபைன் அடிச்சு போட்டு சிம்பிளாக விட்டுருக்காங்க. 3 லட்சம் ரூபா ஃபைன்ன்றதை விட இதெல்லாம் எவ்வளவு உயிர்களை கொண்டிருக்கும்ன்றதை முதலாக யோசிக்கணும். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சாவச்சேரியில் இருந்து இப்படித்தான் நடக்குதுன்னு சொல்லிக்க ரோட்டில் எல்லா மக்களும் சொன்னவே ஓமோம் அப்படித்தான் நடக்குதுண்டு. ஆனால் கோர்ட்ஸுக்கு வாங்க சாட்சி சொல்லுவோம்னு சொல்ல ஒருத்தரும் பேரையெல்லாம் அந்த ஆளுக்கு வழக்க போட்டு அவர் தான் ஒரு குற்றவாளி மாதிரி இன்றைக்கு வரைக்கும் வழக்குக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்பிபி அரசாங்கம் நுகர்வோர் சபை என்ன செய்யிருக்குன்னு சொன்னால் அங்கே போய் அதை செக் பண்ணிக்க உண்மையாகவே நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு.
இப்போ எங்களுக்கு வெளியே தெரிஞ்சது இவ்வளவு, இனி எவ்வளவு உள்ள காசை கொடுத்து மடக்கி சாட்சிகள் ஆதாரங்கள் இல்லாமல் அழிச்சாங்களன்றது ரெண்டாவது பிரச்சனை. அதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு போலீஸ் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க ஹெல்மெட் இல்லாத ஆக்களை பிடிக்கிறதுக்கு. ஆள போகிற எல்லா ஹெல்மெட் இல்லாத ஆக்களுக்கும் ஃபைன் எழுதுறையில் ஒரு 3 பேருக்கு எழுதுவாங்க, 4 பேர்கிட்ட காசு வாங்குவாங்க. இதுதான் வந்து இலங்கை சட்டம். அத மாதிரி தான் இப்போ முக்கியமான புள்ளிகள் இதில் இவ்வளோ பெரிய ஊழல்கள் எல்லாம் நடந்திருக்கும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டோம், ஒரு ஃபைன் எழுதணும். நுதன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டோம், 1 மில்லியன் சொன்னால் சனம் குழம்பும், அல்லது ஆதாரம் தந்தாக்கள் குழம்புவாங்க. அப்போ ஒரு சின்ன ஃபைனாக ஒன்று எழுதி விடுவோம், மட்டும் 3 லட்சம் ரூபா எழுதியிருக்கிறாங்க. அதை விட இந்த மதக்கையார் இங்கே மற்றது வீனஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் சொல்கிறார். இப்போ நான் அவற்றை விஷயத்தை கதைக்க வரையில, நாங்கள் கதைக்க வர்றது எங்கட அரசியல் சம்பந்தமாக. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அன்றைக்கு சொன்னது உண்மைன்றது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் அவர் அரசியலில் இருக்க 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 நிறுவனமாகி கொண்டு வருது. ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, இந்த வைத்திய துறைக்குள்ள ஒரு ஆள் இருந்து, இப்போ வைத்தியத்துறையில் இருந்து அவர் ஒரு புரட்சி செய்து அவரை மக்கள் பாராளுமன்றம் அனுப்பின பிறகுதான் இந்த மீடியாக்கள் எல்லாம் இதெல்லாம் கதைக்கணும். அதுக்கு முதல் யாரும் துணியலை சத்தியமூர்த்திக்கு எதிராக மெக்னிட்டுறதுக்கு, அதுக்கு முதல் யாரும் துணியலை வைத்தியர் கேதீஸ்வரனுக்கு எதிராக கதைக்கிறதுக்கு, அதுக்கு முதல் யாரும் துணியலை வந்து நொதன் ஹாஸ்பிட்டலில் இப்படி ஊழல் நடக்குது, பழைய மருந்து எல்லாம் வச்சுக்காங்கன்னு சொல்கிறதுக்கு. ஒரு விஷயத்தை நான் முதல் வீடியோலையும் போட்டிருக்கேன். ஒரு நெருப்பை கொளுத்தி போடுறது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வேலை. அது பற்றி எறிஞ்ச பிறகு நாங்கள்லாம் அதை நாங்கள்லாம் இதை இடிச்சுனாங்கன்னு இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. நெடுந்தீவில் நாங்கள்லாம் குதிரையை நாங்கள்லாம் கழுதையை கண்டுபிடிச்சினாங்கன்னு சொல்லி கொண்டு ஒரு டீம் ஒன்று தெரியுது. அப்போ எதையுமே தொடக்கி விடுறது வைத்தியராஜ்னா, அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு போறேன். அதுதான் நான் நினைக்கிறேன் அவரில் இருக்கிற அவரை மக்கள் இன்னும் அறிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதுக்குரிய காரணமோ என்னவோன்னு சொல்லி யோசிக்க தோன்றுது. ஆனால் அவர் வந்து அதில் ஒரு விஷயத்தை அவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மக்கள்கிட்ட போய் நான் செல்வாக்கு எடுக்கணும், அரசியலில் நான் பெரிய ஒரு ஆளாக வரணும், மக்களுக்கு இப்படி செய்தால் தான் அரசியலில் என்ன கொண்டு வந்து நிப்பாட்டினோம்ன்ற எண்ணம் இல்லாத ஒரு ஆள் தான் இதை உருவாக்கி சுரண்டி விட்டு போட்டு நெருப்பை கொளுத்தி போட்டுட்டு எரியுது பாருங்கண்டா ஓடி போவாங்க, உள்ள என்ன இருக்குது என்ன எரிஞ்சேன்ட்டு பார்க்கறதுக்கு. அப்படி ஒரு செயற்பாட்டை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கடந்த 2.5 வருடங்களாக செய்து கொண்டு வாரேன். அப்போ இந்த விஷயத்துல நிறைய பேர் இப்போ புலம்பெயர் தேசத்துலேருந்து நீ என்ன சொல்லிக்கணும்டா, என்பிபி அரசாங்கம் எங்கே நுதனுக்கு சீல் வச்சுட்டு, என்பிபி அரசாங்கம் சீல் வைக்கிறதுக்கு முதல்ல அல்லது என்பிபி அரசாங்கம் 3 லட்சம் ரூபா ஃபைன் அடிக்கிறதுக்கு முதல் 2.5 வருஷத்துக்கு முதலே இங்கே கள்ளங்கள் இருக்கிறாங்க, பழைய மருந்து தான் பாவிக்கிறாங்க. இப்போ என்ன அரச வைத்தியசாலையில் இருக்கிற மருந்துகளை களவெடுத்து கொண்டு போய் நுதனில் வச்சிருக்கிறாங்க என்ற சகல விஷயத்தையும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சொல்லித்தான் இன்றைக்கு அவர் நீதிமன்றங்களாக ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கும் வக்கில்லை. அதை பற்றி கதைக்கிறதுக்கு இந்த மீடியாக்களுக்கோ இந்த ஊடகங்களுக்கோ இது இல்லை. இன்றைக்கு அவர் வந்து ஆதாரங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சோன்னு வைத்தியசாலைகள் சம்பந்தமாக மக்கள் கொடுத்த மனுக்கள் அங்கே பாராளுமன்றத்தில் போட்டோன்னா பாராளுமன்றத்தில் ஒரு நெருக்கம். ஏன்னா அங்கே கன்சார்ட்டில் பதிவு செய்யப்படும், அங்கே ஒவ்வொரு ரெக்கார்டுகள்லையும் இருக்கும். அப்போ இதுகளையெல்லாம் பார்க்க இவைக்கு கெதிக்கிழக்கம் என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே அது சம்பந்தமான முடிவுகளை எடுத்துருவோம். இல்லைன்னு சொன்னால் அங்கே கேள்விகள் கேட்கப்படும். அடுத்த கட்டம் இவைக்கு பிரச்சனை ஆகும்ன்றதால கட்டாயமாக இதை நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கடமைக்கு இவை வந்துருவிடும். அதனால தான் இவ்வளவு விஷயங்களில் ஈடுபாடாக இருக்கணுமே ஒழிய, இவ்வளவு வேலைகளை செய்யணுமே ஒழிய அவையெல்லாம் போய் அவங்க ஒன்றும் கண்டுபிடிக்கல. இன்றைக்கும் இந்த என்பிபி அரசாங்கம் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனோட அவர் கை காட்டுற ஊழல்களை தோண்ட வலிக்கிடுமா இருந்தால் வடக்கு கிழக்கு பெரிய ஒரு ஊழலற்ற பிரதேசமாக மாறும். ஆனால் அதை செய்ய மாட்டேன். அவ என்னன்னு சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு தனி மனிதன், ஒரு வைத்தியர், சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி நாங்கள் அந்த ஊழலை பிடிச்சா அது வந்து வைத்தியர் அர்ச்சுனாக்கே அந்த பெருமை போய் சேருமென்றதால அவர் கிண்டி விட்ட பிறகு கிண்டி விட்ட குப்பைக்குள்ள போய் திரும்ப நின்று தாங்கள் ஏதோ கிண்டின மாதிரி கிண்டி காட்டுறது. இதுதான் இந்த அரசாங்கம் செய்யுது. ஆனால் ஒரு விஷயத்த வடக்கில் இருக்கிற, அது முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்றவர் அரசியலுக்கு வருவதற்காக வைத்தியத்துறையில வைத்தியர்களுக்கு எதிராக ஒரு 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 உரிச்ச வெங்காயம் கொண்டு லண்டன்ல இருந்து சொல்லி கொண்டிருக்குது. தன்மையில இருக்கிற தனிப்பட்ட வைத்தியர்களுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையால அதை வெளிக்கொண்டு வந்து அவையில பழி வாங்குறதுக்காக வைத்தியத்துறைக்கு ஊழல் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தவர்றான் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் ஒன்று சொல்லு.
இன்னொன்று சொல்லுது ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுறாருண்டு. இன்னொன்று சொல்லுது வைத்தியத்துறையில சத்தியமூர்த்தி கடவுளுக்கு சமனானவர் இன்னொன்று சொல்லுது. அப்ப இப்படியான கேஸுகள் எல்லாம் கதைக்கிறது வந்து அவர் ஆதாரம் இல்லாம செய்யறாரு. இப்ப நான் கேட்கிறேன், வைத்தியர் சத்தியமூர்த்தியே இடம் மாற்றப்படுகிறார், அல்லது அவரே மருந்தகத்தை எரிச்சவர், அல்லது யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல அது முக்கியமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் திடீரென்று தீப்பற்றிய மருந்தகம். என்ன கதை இது? இப்ப இதுகளையெல்லாம் பார்க்க நாங்க முட்டாளா இருக்கலாம், ஆனா அடிமுட்டாளா இருக்கக்கூடாது. அறியாமன்றது வேறு, ஆனா அறிஞ்சும் அறியாத மாதிரி இருக்கிறதுன்ற வந்து அது வந்து ஒரு நாடகம். அது வந்து நாங்களும் ஊழல்வாதிகளோட சேர்ந்த ஊழல்வாதிகளாக தான் இருப்போம். இப்போ நீங்கள் என்னத்துக்காக இந்த வீடியோ போடுறோம்னா, இன்றைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு அநியாயம், ஏதோ ஒரு ஊழல், ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்குதுன்றதை வந்து நுகர்வோர் திணைக்களம் தோண்டி ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபைனாண்டாலும் அடிச்சு கொண்டு வராங்க. அப்போ இதில் என்ன விஷயம் உறுதிப்படுத்தப்படுதுன்னா, வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கைகாட்டின எல்லா இடங்கள்லையும் ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்கு, அங்க பிழைகள் இருக்கு, அதுகள் எல்லாம் தோண்டப்பட வேண்டும், அதுகள் எல்லாம் உண்மையிலேயே மக்களுக்கு வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். இப்ப இந்த ரிப்போர்ட்டர், அந்த ஜேகே ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறேன், அவருடைய அந்த இதுல பார்க்க அவர் ஆதாரபூர்வமா சொல்றாரு சில விஷயங்களை. இப்படி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அவர் எப்படி போட்டிருக்காருன்னா, வைத்தியர் அர்ச்சுனா வாயால் சொன்னதை நுகர்வோர் சபை செயல்ல காட்டினேன். இப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வைத்தியர் வந்து போய் பொலிஸ் மாதிரி பிடிக்கிறார், ஆதாரங்களை சொல்லணும், அதுக்கு ஒரு துணிவு இருக்கணும், அதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும், அதுக்கு ஒரு கெத்து இருக்கணும். அதை விட்டுட்டு அரச உத்தியோகத்தில் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம்னுட்டு எழுப்பி போய் வீடுகளுக்குள்ள பூந்து 9 லட்சத்தை இஞ்சால மாத்தண்டு பெருட்டுற அளவுக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இல்லை தானே. இப்போ அதை உலகி கொள்ளுங்க. மாகாண சபையில் அவர்தான் முதலமைச்சராக இத்தனை வீட்டு கதவை தட்டுவாருன்னு யோசிச்சு பாருங்க, பணம் பறிக்கிறதுக்கு. அப்போ இப்படியான ஆக்கள். இப்ப நான் ஏன் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவா எந்த நேரமே இருக்கிறோம்னு சொன்ன, அவருடைய மனசு வந்து சுத்தம். அவர் கோவத்துல என்னத்தை கதைச்சாலும், கோவத்துல எப்படிப்பட்ட வார்த்தைகளை பாவிச்சாலும் அது வந்து ஒரு வலியின் வெளிப்பாடு தான் ஒழிய அது வந்து மனசுல இருந்து வார ஒரு வன்மமோ அல்லது ஒரு அவற்றை அதுதான் அவற்றை குணமண்டோ இல்லை. ஒரு மனுஷன் அடி வாங்கிக்கையும், ஒரு மனுஷன் வந்து வலிகளை உணர்க்கையும் அவனை அறியாமலே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறான். இதுதான் யதார்த்தம். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் ஒவ்வொருத்தரையும் விமர்சிக்க அவை மேலே இருக்கிற தனிப்பட்ட வெறுப்பு இல்லை, அவர்கள் மேல் இருக்கிற அவர்களால் எங்களோட சமூகத்துக்கு உருவாக்கப்பட்ட வழிகள்லாம் வெறுப்பாகவும் கோபமாகவும் மாற்றப்பட்டிருக்கு. அதை வச்சுத்தான் நாங்கள் அரசியல் அவரை விழுத்தோணும் நினைச்சா அது கஷ்டம். அது இன்றைக்கு மக்கள் புரிஞ்சு கொண்டுட்டு இருந்தோம். மக்களுக்கு தெரியும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்னத்தை தான் கத்தினாலும் குளர்னாலும் எவ்வளவு பேசினாலும் தமிழ் மக்களுக்கு துரோகமான மறைமுகமான ஒரு கெடுதலை செய்ய மாட்டார்ன்றதுல இன்றைக்கு வடக்கில் வாழுகிற முழு மக்களும் புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிருந்தோம். கிழக்கில் மட்டும் இல்லை, வடக்கில் மட்டும் இல்லை, தெற்கிலையும் மலையகங்கள்லையும் மக்கள் இன்றைக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு ஆளுமையை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதால நிறைய பேர் தந்திரமா வருகினோம், நிறைய பேர் வெளிப்படையா வருகினோம், நிறைய பேர் சொல்லினா நாங்கள் ஒன்றுல இறங்கினதுதான் கரகானா விட மாட்டோம் உண்டு. இருக்கிற பணத்தை முழுக்க முதலமைச்சர் போட்டு சிலவழிச்சு திரும்ப நாங்கள் பாலம் ஒன்று கட்ட போறோம் ஒன்றும் செய்யலாதானே. அதை செய்யுங்க. ஆனால் மருத்துவத்துறையில நடந்த ஊழல்கள், நிறுவனமான உண்மைகள் இன்றைக்கு வெளியே வருதுன்றதை தெரியப்படுத்துறதான் இந்த வீடியோ. ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, வைத்தியர் அர்ச்சுனாக்கு பின்னால இன்றைக்கு வரைக்கும், அன்றைக்கு தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் மனம் சூறாம இருந்தார்கள். இனித்தான் நாங்கள் தலை நிமிந்து எங்களோட விஷயங்களை தெளிவாக கதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வைத்தியர் அர்ச்சுனாவுடைய இந்த குறிப்பிட்ட இடைவெளி காலங்கள் வந்து அவர் அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு நேரமா பயன்படுத்தி இருக்கிறார். இனி அவருக்கு ஆதரவா இருந்தவர்கள் உண்மையாவே எங்கேயுமே நாங்கள் தைரியமாக கதைக்காம முட்டாள்தனமா இந்த சண்டை பிடிக்கிறேன் வெட்டுறேன் கொத்துறேன் கதைக்கிறாங்களோட நாங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேண்டிய அறிவு அந்த லெவலோட தான் இருக்கு. இப்போ கருத்தியல் ரீதியா யார் கதைக்க வந்தாலும் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய, அவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அந்த பக்குவத்தை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்றதான் உண்மை. ஆகவே இந்த மருத்துவ மாஃபியாக்கள் எல்லா இடங்கள்லையும் இருந்து இப்ப கிண்டப்படுகின, இப்ப எல்லாரும் தெரிச்சு ஓடினோம். இவை நீ சும்மா இருப்பினோம்னு நினைக்காங்க. இனி வைத்தியர் அர்ச்சுனாக்கு எதிராக தேவையில்லை வழக்குல போடுவினோம், அவரை விமர்சிப்பினம், கள்ள ப்ரொஃபைல்களில் வந்து பேசுவினம், வைத்தியருக்கு ஆதரவா வீடியோ போடுறாங்கள வந்து பட்டுவோம் கொத்துவன். உண்மையா சரியான சிரிப்பா இருக்கும், கை காலெல்லாம் நடங்குமா அவங்க பேசிக்கின்ற பயம், அவ்வளவு பயம். சும்மா காமெடி பண்ற விளையாட்டுல விட்டுட்டு ஏதாவது உருப்படியா பாருங்க. உங்களோட வைத்தியத்துறைகள், உங்களோட அரசியல் கட்சிகளை வளர்க்குற வழியை பாருங்க, அறிவுபூர்வமா சிந்திங்கோ.
மூளைக்கும் மூளைக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வேலையில் செய்கிறத நிப்பாட்டி போட்டு ஒரு ஆக்கபூர்வமாக சிந்திங்கோ, ஊழல்களை பிடிக்கிறதுக்கு வெளிக்கிடுங்கோ, தனியாக தையட்டியும் மயிலட்டியும் என்று தூங்கிக்கொண்டு நிற்காம ஏதாவது வித்தியாசமாக செய்ய பாருங்க. அந்த மக்கள் இப்போ ஊழல்களுக்கு எதிராக கதை கேட்க மக்களோட பார்வை உங்களோட பக்கம் திரும்பும். ஊழல்ன்றது தனியாக அரசாங்கம் ஆக்கிரமித்த நிலங்கள் இல்லை. அந்த போராட்டங்களை குழப்பாங்க. அது மக்கள் போராட்டமாகவே இருக்கட்டும். இப்படியான ஊழல்கள், அரச திணைக்களங்களுக்குள்ள இருக்கிற ஊழல்கள், அரச திணைக்களங்களுக்குள்ள இருக்கிற தவறான நடவடிக்கைகள், இதுகளை எல்லாரும் சேர்ந்து இப்போ உங்களுக்கு கதைக்க பயம்ண்டா அர்ச்சனா எம்பிக்கு ஒரு ஆதாரபூர்வமான மெயில்கள், ஆதாரபூர்வமான அந்த விஷயங்களை அனுப்பி போட்டால் இருந்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் புண்ணியம் கிடைக்கும். விளங்குதா? உங்களோட பிள்ளைகள், உங்களோட குடும்பம், உங்களோட சந்ததிக்கு நல்லது நடக்கும். அவர் கதைப்பார், அவர் வழக்கு வாங்குவார், அதெல்லாம் அவர் பார்த்துக்கொள்றாரு தானே. இப்போ உங்களுக்கு நோவாமல் நொங்கு குடிக்கணும்னா இப்படியாவது செய்யுங்க. அதை விட்டு வீடியோ உடைய தயவு செய்து பயமுறுத்தாங்க. ஒரே கவலையாகவும் பயமாகவும் இருக்கு. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தி தான் போடுங்கடா. சுட்டு விரல் அசைவ கொஞ்சம் உத்து தான் பாரு.